ஹலோ, வண்டியை கொஞ்சம் முன்னாடி எடுங்க. யோ, வண்டி எடுன்னு சொல்லிட்டு இருக்கல. எப்படி எடுக்க முடியும்? வண்டி ப்ராப்ளத்துல நின்று போச்சு இல்ல. யோ, தள்ளிட்டு போய் அந்த பக்கம் நிறுத்தி பாரியா. நீங்களே ஹெல்ப் பண்ணுங்களேன். நாங்க என்னையா பண்ணோம்? நீ சீக்கிரம். இந்த ஆளை எனக்கு தெரியும் சார். அப்படின்னா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். அப்படின்னா ரூட்ன்ற கம்ப்யூட்டர் ஹேக்கர் இங்க தான் இருக்கணும். அந்த ரூட்ல கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி, அவனை உயிரோட பிடிக்கணும். அவனோட மிஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். அதோட இந்த மிஷன்ல உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்புறம் நீ சார் இந்த கேட்டு வெளியே நில்லு. கொஞ்சம் நல்லா கவனி. போலாம். இங்க யாருமே இல்ல. ஃப்ரெடே சார், ஃபுல்லா பார்த்துட்டேன் சார். ஒண்ணுமே இல்ல சார். இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்காது. இங்க தான் இருக்கணும். வாங்க பார்க்கலாம்.
இங்க யாருமே இல்லையே. சார் இப்பவும் சூடா இருக்கு. அப்படின்னா யாரும் இருந்திருக்காங்க. அப்ப எந்த வழியா வெளியே போயிருப்பாங்க? சார் நம்ம நாலா பக்கமும் பங்களாக்குள்ள வந்தோம், வெளியில யாரும் ஓடி போறத நம்ம பார்க்கவே இல்லையே சார். சார் இந்த மானிட்டரை பாருங்க. இது இந்த வீட்டோட ஃபுட்டேஜ் தான். நம்மளை பார்த்துட்டு ஓடி போயிருக்கணும் சார். இருக்கலாம், ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா செக் பண்ணு. பூர்வி, இந்த கம்ப்யூட்டர் நல்லா செக் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பாரு. அதுக்குள்ள நான் கேட் வரைக்கும் போயிட்டு வரேன். மகேஷ், மகேஷ். எஸ் சார். அந்த ரூட்டு உள்ள இல்ல, ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நீ இங்க தான் இருந்தியா? சார் நான் இங்க தான் இருந்தேன். யாரும் வெளியே போனதை பார்க்கல. இங்க இருந்து யாரும் போகலையா? இல்ல சார். மெயின் கேட்ல இருந்து யாரும் வெளியே போகல. அப்ப அந்த ரூட் எங்க தான் போயிருப்பா? சார் பின் பக்கமா வெளியில போறதுக்கு ஒரு கேட் இருக்கு சார். அந்த பக்கமா எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் இந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். பியூரோக்கு எடுத்துட்டு போகணும். சார் இந்த ரூட் அந்த பயங்கரமான மிஷனை தான் கம்ப்ளீட் பண்ண பார்க்கறான். அந்த ரூட்டை நம்ம சீக்கிரமாவே பிடிச்சாகணும். ஒரு நிமிஷம். இந்த வீட்டில் எங்கேயும் கார்பெட் இல்லை. இங்க கார்பெட் விரிச்சு மேல ஸ்டூல் இருக்கு. அது கொஞ்சம் எடு. சார் இந்த இடத்துல ரகசிய வழியா? ஃப்ரெடி, நீ உங்க கூட இரு, நாங்க உள்ள போறோம். ஏய், உன்னை காப்பாத்திக்க விரும்பினதா சொல்ல ஆசைப்பட்டா சொல்லிடு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. எதுவா இருந்தாலும் என் வக்கீல் தான் பேசுவார். சார் ரூட்டோடைய கம்ப்யூட்டர் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணியாச்சு. என்கிரிப்ஷன்லேயே ஜெயிச்சிட்டோம். ஏதாவது தெரியுதா? சார் இவங்க இன்டர்நெட்ல கொஞ்ச நாளாவே பயங்கர வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்றாங்க. டார்க் வெப் சார். டார்க் வெப் இன்டர்நெட்ல ஒரு சீக்ரெட் இடம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல எல்லா குற்றவாளிகளும் டெக்னாலஜி மூலமா தன்னோட தப்புகள் எல்லாத்தையும் மறைச்சு வைப்பாங்க. சிலர் வெப்பன் ஏஜென்ட்டா இருப்பாங்க, கிட்னி திருட்டு, இல்ல யாரையாவது கொல்ல கான்ட்ராக்ட். இந்த சைட்ல நடக்காத காரியங்களே இல்ல. எனக்கு ஒண்ணுதான் புரியல. இவ்வளவு காரியங்களும் ரொம்ப பிராங்காவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை தடுக்க நாம ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம்? அது அவ்வளவு ஈஸி இல்ல சார். அந்த சைட்டுக்குள்ள போகணும்னா ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அது இந்த மாதிரி குற்றவாளிங்க கையில தான் இருக்கும். உதாரணத்துக்கு ரூட் இல்லையா? எஸ் சார். அதோட நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த டார்க் வெப்ல ஐபி அட்ரஸ் அப்புறம் யூசர் ஐடி ரகசியமாவே இருக்கும். எங்க காட்டு, அந்த ரூட் அப்படி என்ன வீடியோ தான் போட்டிருக்கான்னு பார்க்கலாம்.
அடங்கப்பா, இது என்னமோ ஹாரர் படத்தோட சீன் மாதிரில தெரியுது. இந்த சீனை எதுக்காக டார்க் வெப்ல வச்சிருக்கான்? சார் இது எந்த ஃபிலிமோட சீனும் இல்ல, இது உண்மையாவே நடந்திருக்கு. எந்த ஹீரோயினும் நடிக்கல. இன்ஃபேக்ட் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்னஃப் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. சார் இந்த வீடியோ கூட ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. சரி, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரியாது. அவ சாவுக்கு நீ தான் பொறுப்பு. இல்ல சார், நான் யாரோட சாவுக்கோ காரணம் இல்ல. எனக்கு ஜஸ்ட் பணம் கொடுத்திருந்தாங்க. இந்த வீடியோவை டார்க் வெப்ல போட சொன்னாங்க. அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன். யார் பணம் கொடுத்தது? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொன்னா இங்க வேலைக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒரு பொண்ணோட உயிரை போயிருக்கு பாத்தீங்களா? சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க. ஆன்லைன்ல என் அக்கவுண்ட்ல பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அவ்வளவுதான். யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிட்டு வா. கம்ப்யூட்டர் விஷயத்துல நீ தான் பெரிய புலின்னு சொல்றாங்க. உன்னால இதை பண்ண முடியாது, சும்மா நடிக்காத. உன்னால முடியும், பண்ணி தொலை. அபிஜித், இந்த மாதிரி யாராவது ஃபிலிம் எடுத்து அப்லோட் பண்றாங்கன்னா அவங்கள கண்டிப்பா நம்ம பிடிச்சே ஆகணும். ஏன்னா இது மரண விளையாட்டு. சரி, ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. இந்த பொண்ணோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். இவ யாருன்னு முதல்ல தெரியட்டும், அதுக்கப்புறம் ஒரு கை பார்த்துக்கலாம். சொல்லுங்க, யாரை மீட் பண்ணணும்? இது ரியாவோட வீடு தானே? ஆமாங்க, நான் அவருடைய அப்பா. உள்ள வாங்க. அது வந்து நாங்கள் 2 பேரும் சிஐடிஸ். உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். உங்கள் பொண்ணு ரியா இப்போ நம்ம கூட இல்லை. தெரியும், ஆனால் அவள் இறந்து 10 நாளுக்கு அப்புறம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? உங்கள் பொண்ணு ரியா இறந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த கார் ஆக்சிடெண்ட்டோட இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தீங்களா? அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமே. அவளுக்கு காரியம் கூட முடிஞ்சாச்சு. ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் எந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க? அதில் தானங்க என் ரியா இறந்து போனா. அவள் டாக்ஸியில் பூனா போய்கிட்டு இருந்தா. இல்லை, ரியா கார் ஆக்சிடெண்ட்ல இறந்து போகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம், இதானே ரியா? இவ ரியா தான். ஆக்சிடென்ட் அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. ஒரு நிமிஷம், சாரி, இங்க ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு ஒன்று சொல்லுங்க, உங்க ரியாவோட கார் ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது? அவ கால் டாக்ஸில பூனே போயிட்டு இருந்தா. அவ கூட 7 பேர் இருந்தாங்க. போற வழியில தான் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மொத்த காரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கு. யாரோடைய முகத்தையும் எங்களால கிளியரா பார்க்கவும் முடியல. ஸோ நீங்க ரியாவை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? அவகிட்ட இருந்த லக்கேஜை வச்சு, அதை வச்சு தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லலை. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது? இந்த ஃபோட்டோவை எப்போ எடுத்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. எப்போ எங்களுக்கு தெரிய வருதோ அப்போ நாங்கள் சொல்கிறோம். ரியாவுக்கு நடந்திருக்க ஆக்சிடென்ட் வந்து வெறும் நாடகம் மட்டும்தான். அவள் மரணம் வெளியே தெரியக்கூடாதுன்னு இதை பண்ணியிருக்காங்க. சரி சார், ரியாவோட ஆக்சிடென்ட் ஒரு ட்ராமான்னா மற்ற 7 பேர் அவ கூட கார்ல இருந்தாங்களே, அவங்களும் ரியா மாதிரியே கொல்லப்பட்டாங்களா? இதுவும் இருக்கலாம். அந்த ஃபேமிலி யாருன்னு பார்த்தாகணும். இப்போ நடந்த ஆக்சிடென்ட்ல இங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா? அதுல இவனுக்கு மட்டும்தான் இன்னும் இறுதி சடங்கு நடக்காம இருக்கு. இப்போ டாக்டர் சாலங்கி இந்த பாடியை வச்சுக்கிட்டு எதை கண்டுபிடிப்பாருன்னு பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பாடி மொத்தமாக எரிஞ்சதுனால முகத்தை கூட சரியாக பார்க்க முடியல. உங்க சந்தேகம் ரொம்ப சரியா இருக்கு. இந்த பாடி டாமியோடது இல்லை. எங்களுக்கு அப்பவே தோணுச்சு. இது யாரு, என்ன விஷயம் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, இந்த பாடி யாரோடதுன்னு இன்னமும் தெரியல. ஆனால் இவன் எப்படி செத்தாங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. நான் இவன் பாடியை எக்ஸாமின் பண்ணேன். அப்போ இவன் வயிற்றுல கத்தியால் ஆழமாக குத்துனா அடையாளம் தெரிஞ்சது. என்னது, கத்தியா? கத்தி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கத்தி குத்தால தான் இவன் இறந்து போயிருக்கணும். கத்தியால வேற எவனையும் பலமா குத்திட்டு அவனை டோனின்னு சொல்லி இங்க ஆக்சிடென்ட் பாடி மாதிரி கணக்கு காமிச்சிட்டாங்க. இந்த கேங் இன்னும் என்னதான் செய்ய போறாங்கன்னு தெரியலையே. அதோட இந்த ஆள் வந்து 3 வாரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான். கார் ஆக்சிடென்ட் நடந்து 10 நாள் ஆகுது. அதே தான். காருக்கு எப்போ எக்ஸ்ப்ளோசிவ்னு எரிக்கப்பட்டதோ அதுக்கு பல நாட்கள் முன்னாடியே இவன் இறந்துருக்கான்.
அதான் 3 வீக்ஸா இவன் பாடியை பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. இந்த பயங்கர விளையாட்டுக்கு முதல்ல முடிவை கட்டியே ஆகணும். நாம ஃபர்ஸ்ட் இப்போ எங்க ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடத்துக்கு போயே ஆகணும் தயா. அங்க போய் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம் வா. நான் ஜாலியா கார் ஓட்டிட்டு இருந்தேன். ரேடியோல பாட்டு கேட்டுட்டு வந்தேன். அப்ப திடீர்னு ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. நான் உடனே கார்ல இருந்து இறங்கிட்டேன். அப்போ ஒரு கார் பயங்கரமா எரியறதை என் கண்ணால பார்த்தேன். என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா எத்தனை மணிக்கு நடந்திருக்கும்? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈவினிங் 5 மணி இருக்கலாம். இது எப்படி இருக்கும் சார்? இங்கே பாருங்களேன், இது செக் போஸ்டோட ஃபுட்டேஜ். கார் இங்கே 3:30 மணிக்கு கிராஸ் ஆயிருக்கு. தென் இந்த இடம் வந்து அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான். 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வர்றதுக்கு 2.5 மணி நேரம்லாம் ஆகக்கூடாது. அதே நேரம் வழியில் ஒரு சின்ன ஹோட்டல் கூட இல்லையே. டீ குடிக்கணும்னா கூட நிறுத்த முடியாதே. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா கார் இங்கே வந்து 4:30 மணிக்கு சேர்ந்துருக்கணும். ஆனால் 5 மணிக்கு தான் இங்கே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த குற்றம் வந்து 1 மணி நேரத்தில் நடந்திருக்கு. அப்படின்னா வண்டியை அந்த நேரத்தில் எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. எல்லாரையும் இறக்கிட்டு அந்த வண்டியில் 7 பாடியை வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வண்டி இங்கே கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் பிளானாக இருக்கும் சார். ரியாவை எங்கே கூட்டிகிட்டு போனாங்களோ அங்கே தான் இவங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஏன்னா ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. இடத்த சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும். யா ஒரு SMS அனுப்பியிருக்கா. இது ஏதோ மரத்தோட ஃபோட்டோவாக இருக்கு. பூர்வி சார், நான் உங்களுக்கு ஒரு மரத்தோட போட்டோ அனுப்பியிருக்கேன். அதை வந்து மொரிங்கா ஆலோஃபோரியான்னு சொல்லுவாங்க. சார், ரியாவோட போட்டோலயும் இதே மரம் இருக்கு. அதை பாருங்க சார். அந்த ஃபுட்டேஜோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு அனுப்புறேன். சார், இந்த மரம் வந்து மகாராஷ்டிரால 2 காட்டுக்குள்ள இருக்கு. இது அதே மாதிரி மரம் தான். மகாராஷ்டிராவில் இது எந்த காடு? சார், ஒரு காடு வந்து நாசிக் பக்கத்துல இருக்கு. அதோட இன்னொரு மரம் ஆக்சிடென்ட் நடந்த கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அந்த ஜங்கலோட பேரு ப்ரீஃபிக்ஸ் ஃபாரஸ்ட். இந்த மரண விளையாட்டு ப்ரீஃபிக்ஸ் காட்டில் தான் நடந்திருக்கணும். அந்த காடு ரொம்ப பெரிய காடாச்சேப்பா. மைல் கணக்கில் பரவி இருக்குமே. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸை கூப்பிட்டே ஆகணும். இந்த ஜங்கல்ல இதெல்லாம் நடக்குதா? என்னால நம்பவே முடியல. உங்க இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானா? கரெக்ட் இல்லைனா எதுக்காக இங்க வர போறோம்? சரி, நீங்க சொல்லுங்க. காட்டுக்குள்ள இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாம் இல்ல? கிடையாது சார். அப்படி ஏதாவது நடந்திருந்தா நாங்க கண்டிப்பா கவனிச்சிருப்போம். சரி, பரவாயில்ல. ஆனால் எங்களோட சமாதானத்துக்காக ஒரு வாட்டி அந்த காட்டை பார்க்கணும். ஷியோர். அது இருக்கட்டும் சார். மொத்த காட்டையும் பார்க்க விரும்புறீங்களா? ஏன்னா மைல் கணக்குல போகணும், நிறைய டைம் ஆகும். இல்ல, முழு காட்டையெல்லாம் பார்க்க தேவையில்லை. எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கோ அந்த இடத்த காட்டுங்க. என்ன ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் குற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஆபீசர்ஸ். வினோத், மேக்னா, இவங்கள ஒழுங்கா சுத்தி காட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே? ஓகே சார். எஸ் சார். சார், 1 செகண்ட் சார். இதை பாருங்க. இதுதான் அந்த அடர்ந்த காடு. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, பார்க்கலாம். தயா, அந்த மரத்துல பாரேன். சின்ன கேமரா இருக்கு. அப்படின்னா நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதே இடம் தான் அது. இங்கே தான் அந்த ஃபிலிமை ஷூட் பண்ணியிருக்காங்க. கேமரா மேலேயும் இருக்கு. அந்த பக்கமும் பாரு. இந்த கேமரா மூலமா அவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை அபிஜித், இது வந்து ஹை அண்ட் ஒயர்லெஸ் கேமரா. இதில் இருக்க ஸ்டோர்டு ஃபுட்டேஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முடியாது. இது எங்கேயாவது ப்ராட்காஸ்ட் ஆகலாம். அதோட இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ கேமராஸ் இருக்கும் பார்க்கலாம். அடுத்த கேமராலேருந்து ஏதாவது விஷயம் தெரிய வரலாமான்னு பார்க்கலாம்.
சார் இந்த அடையாளத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னாடி யாரோ இங்க வந்திருக்காங்க. நாம சரியான டைரக்ஷன்ல தான் இப்போ போறோம். சார் அந்த அடையாளம் இங்கே முடிஞ்சது. இதுக்கு அர்த்தம் அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். சார் சார் சீக்கிரம் வாங்க. ஏய் ஒரு நிமிஷம் சார். ஏய் பயப்படாதடா பயப்படாத. நாங்க சிஐடிஸ். வா எழுந்துரு. சார் நீங்க சிஐடிஸா? அப்படின்னா என்ன காப்பாத்துக்க. நீங்க எப்படியா வந்த? சார் இந்த காட்டை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு எனக்கு வழி தெரியல. அந்த கொலைகாரன் ஒவ்வொருத்தரா எல்லாரையும் கொண்டுட்டா. சரி நீ எப்படி இங்க வந்த? நாங்க ஷேர் டாக்ஸியில் உட்காந்து போயிட்டு இருந்தோம். திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகி நின்றுடுச்சு சார். யாரோ நடு ரோட்டில் ஆணியையும் கிளாஸ் பீசஸையும் போட்டிருந்தாங்க. அப்புறம் வண்டி நின்றுதும் சிலர் வந்தாங்க. அவங்க முகத்தை மொத்தமாக மூடி இருந்தாங்க. நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் எங்களுக்கெல்லாம் மயக்க ஊசி போட்டாங்க. நான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்ப இங்கே இந்த காட்டுக்குள்ளே இருந்தது சார். சார் இந்த காட்டுக்குள்ளே சோறு தண்ணி இல்லாமல் நான் அலைஞ்சு இருக்கேன் சார். வேற வழி இல்லாமல் இலைகளையும் மரக்கட்டைகளையும் சாப்பிட்டு யாராவது கத்துற சத்தம் கேட்டா அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன் யாராவது செத்துட்டாங்கன்னு. இங்க எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குப்பா. அவங்க கிட்ட நீ தப்பிச்சதே பெரிய புண்ணியம் நினைச்சுக்கோ. சார் என்னை ஏன் பிடிக்க முடியலன்னா அவங்க ஒரு கேமராவை என் பட்டனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பட்டனை நான் உடச்சி போட்டுட்டேன். அதான் அவங்களால என்னை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி உன் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லு. எனக்கு தெரியல சார். ஆனால் நேற்று ராத்திரி நான் மரத்தில் உட்காந்துருக்கும் போது யாரோ கத்துற சத்தம் கேட்டது. அவங்கள ஒருவேளை காயப்படுத்தி இருக்கலாம், இல்லை கொன்னும் போட்டிருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், சத்தம் எந்த சைட்ல இருந்து வந்துச்சு ஞாபகம் இருக்கா சொல்லு. நான் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன். அப்படின்னா இந்த பக்கம் தான் சார் சத்தம் கேட்டது. சார் சார் ரத்தக்கரை. சார் இங்கேயும் இருக்கு. அப்படின்னா இங்க எவனுக்கோ அடிபட்டிருக்கு. இந்த பக்கம் தான் போயிருக்கணும். சார் சார் இங்க பாருங்க, ரத்தக்கரை இதோ இந்த பக்கமும் இருக்கு. இங்கேயும் ரத்தக்கரை இருக்கு, அந்த பக்கமும் இருக்குது, அது அங்கேயும் இருக்கு. அப்படின்னா ரெண்டு பக்கமும் போயிருக்கணும். பங்கஜ், பூர்வி, நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் பாருங்க. நாங்க இப்படி போய் பார்க்குறோம். நம்ம இப்படி போலாம்பா, வாங்க. ஓகே சார். நல்லா கேட்டுக்கோ. இன்னும் அரை மணி நேரத்தில் எனக்கு அப்டேட் வேணும், சரியா? நீங்க வாங்க. ஒரு நிமிஷம், அது என்னது? வாங்க. வீடா? இருக்கலாம். அடிப்பட்டவங்க இங்க ஒளிஞ்சிருக்கலாம். காட்டுக்கு நடுவில் வீடா? மேப் படி பார்த்தா இங்கே வீடே தெரியலையே. ஒருவேளை இந்த ஃபிலிம் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி லொகேஷன் தேவைப்படும். அப்பதானே ட்ராக் பண்ண முடியாது. அந்த வீட்டில் எவனுக்கு அடி போட்டிருக்கோ, ஒருவேளை அவன் தான் குற்றவாளியா? அப்படியும் இருக்கலாம் பங்கஜ். அது மட்டும் இல்லை பங்கஜ், அங்கே இன்னும் கேமராஸ் இருக்கலாம். கேர்ஃபுல்லாக இருங்க. பங்கஜ், டார்ச். இந்த வீட்டை பாத்தியா? தமிழ் படத்தில் வர பேய் வீடு மாதிரியே இருக்கு.
இங்க பாரு, அடிப்பட்டவங்கள இங்க தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சத்தம் கேட்டுச்சா? உள்ளேந்து கேக்குது. இல்ல, என்ன விட்டுடு, என்ன போக விடு. வெளியே வா. என்கிட்ட வராத, நான் எதுவும் பண்ணல. பயப்படாத, நாங்க சிஐடிஸ். பயப்பட வேண்டாம், வா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வா வா வா. வா. அவன் இங்கதான் இருக்கான். அவன் இங்கதான் இருக்கான். பூர்வி, இந்த இந்த லைட் எங்க இருந்து வருது? பங்கஜ், 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 எனக்கு எதுவுமே தெரியல. அட, பங்கஜ் சார், பூர்வி மேடம், பங்கஜ் சார். சார், இதுக்கப்புறம் எங்கேயுமே ரத்தக்கரை இல்லை சார். இதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா. அப்படி அடிப்பட்டவன் இந்த இடத்துக்கு வந்திருந்தா இந்த இடத்துல இருந்து எப்படிப்பா மறைஞ்சு போயிருப்பான்? ஒருவேளை குற்றவாளிங்க கையில் மாட்டியிருக்கலாம். ஐ மீன், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க மாட்டியிருக்கணும். அப்படியும் இருக்கலாம். மோகிதை தாண்டி யாராவது உயிரோடு இருக்காங்களா இல்லையா ஒன்றும் தெரியலையே. 1 மணி நேரம் ஆகுது. பூர்வியும் பங்கஜும் என்ன பண்றாங்களோ? ஒரு ஃபோன் கால் கூட வரல. பூர்வி ஃபோன் கால் எடுக்கல. என்ன பங்கஜ்? இதை பார்க்குறேன். பங்கஜ ஃபோன் எடுக்கல. 2 பேரும் ஆபத்தில் சிக்கியிருக்காங்களா? சரி வா, போய் பார்ப்போம். போலாம். அவங்க இந்த பக்கம் தான் போனாங்க. அங்கே யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் உள்ள போய் அங்கே பார்க்குறேன். சரி, அது வரைக்கும் நான் அப்படியே வெளியில் சுற்றி பார்க்குறேன். பங்கஜோட பையாச்சே. பங்கஜ், பங்கஜ், ஏய் பங்கஜ், 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 எப்படி இருக்க? எந்திரி, எந்திரி, எந்திரா. என்னாச்சு சார்? அங்கே அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் போனோம். அங்கே ஒரு பொண்ணு இருந்தா. நாங்கள் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்தது சார். எங்களால் எதுவுமே பார்க்க முடியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. எப்படியோ நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே வந்த உடனே நான் கீழே விழுந்துட்டேன் சார். எனக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை, மயங்கி விழுந்துட்டேன். பூர்வி, வினோதெல்லாம் இங்க யாரையுமே காணுமேடா. சார், அவங்க உள்ளதான் இருந்தாங்க. வெளியே வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஓ நோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இப்போ பரவாயில்ல. இவன் பூர்வி, வினோதெல்லாம் இருக்காங்களா? இல்லை, அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஓ காட், அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது.
இந்த கேஸ் நம்மளை போட்டு கொல்லுதே. நாம திரும்பி போலாம், வா போலாம். அப்படின்னா இங்க பாரு தயா, உள்ள எத்தனை பேர் இருக்கானுங்க, என்ன பண்றானுங்க ஒண்ணுமே தெரியாது. ஏகப்பட்ட கேமராஸ் இருக்கு, ஆயுதங்கள் வச்சிருக்கானுங்க. எல்லாத்துக்கும் மேல நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இப்ப இல்ல தயா. அப்போ பூர்வி அவளையும் இங்க தனியா விட்டு நம்ம போகணுமா? இப்ப பூர்வி அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த போனா நம்மளும் டீமா மாட்டிப்போயா. அபிஜித், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, சிஐடில நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? அதாவது எல்லாத்த விட முதல்ல நம்ம கூட்டாளிய பின்ன விடவே கூடாது. உயிரோட இருந்தாலும் சரி, செத்தாலும். மச்சான், எல்லா சண்டைகளையும் ரூல்ஸ் புக்கை பார்த்தாலும் நடத்திட்டு இருக்க முடியாதுடா. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூழ்நிலைகளுக்கு ஏத்தபடி நம்மள. ஐ எம் சாரி, உன்னோட தாட்டை நான் அகிரி பண்ணிக்கவே மாட்டேன். ஐ எம் சாரி. உனக்கு வேணா நீ போலாம். பூர்வி இல்லாம இந்த காட்டை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். அடம் பிடிக்காதயா. பூர்வி உயிரோட இருக்காளா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது மச்சான். அவரு நல்ல சிஐடி ஆபீஸா, அவ்வளவு சீக்கிரத்துல அவ தோத்து போகவே மாட்டா. அவங்க கூட தன்னையா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அதோட இந்த நேரத்துல நம்மளோட ஹெல்ப் அவளுக்கு தேவைப்படுது. ஆனா நம்ம இங்கிருந்து ஓடி போனோம். எனக்கு தெரிஞ்சு யார் இந்த கும்பல்ல மாட்டாம இருக்காங்களோ முதல்ல அவங்கள நம்ம காப்பாத்தி ஆகணும். அதான் நம்ம வேலை. பூர்வி மேல அக்கறையா இருக்கேன்னு அடம் பிடிக்காத. தயவு செஞ்சு என் கூட வாடா. மறுபடியும் நல்ல பிளான் போட்டு அதுக்கப்புறம் உள்ள வரலாம், வா. இவனுக்கு என்ன ஆச்சு? இப்படி பிஹேவ் பண்றா? சிஐடி சரித்திரத்தில் இது முதல் முறையாக நடந்திருக்கும். சிஐடிஸ் யாருக்கோ பயந்து திரும்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சார் வந்துட்டீங்களா? அந்த ஜங்ஷன்லேயே இருங்க, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். அட சொல்லுங்க சார், என்ன இங்க? நான் தான். பார்த்து. ஏய், என்ன பயந்துட்டியா? என்ன பூர்வி அப்படியே இங்கே சாவு விட்டு போயிடணும் நினைச்சியா நீ? அப்போ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதெல்லாம் சும்மா? அபிஜித் அங்க கேமரா பார்த்த உடனே எனக்கு சிக்னல் கொடுத்தான். இன்னும் எங்கெல்லாம் ட்ரோன்ஸ் பார்க்கதோ தெரியல. நம்மள கண்காணிச்சுட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தன் கேமரா மூலமா நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை ஏமாத்ததான் இப்படி நாங்க நடிச்சோம், புரியுதா? நாம காட்டை விட்டு வெளியில போயிட்டோம்னு அவனுங்க நினைச்சுப்பானுங்கடா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேலையை நம்ம காட்ட வேண்டியதா. அபிஜித், இந்தா, நீ தானே கேட்ட. இது என்ன டிவைஸ் சார்? இது ஜெர்மன் மேடு. அக்கம் பக்கம் எத்தனை கேமரா இருந்தாலும் எல்லாத்தையும் ஜாம் ஆக்கிட்டோம். இனிமே அவங்களால நம்மளை கண்காணிக்க முடியாது. அதோட இந்த ட்ரோன், இந்த கேமரா இருக்குல்ல, அதோட ரேஞ்ச் 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பேட்டரி தீந்துற போகுது மச்சான். அதாவது இது நம்ம பிடிக்கலன்னா இது மறுபடியும் அவங்க கிட்டே போயிருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் பேட்டரி மாற்றுவாங்க. கொஞ்சம் உன்னோட ஐபேட் கொடு, அதில் கொஞ்சம் மேப் எட. இதை பாரு, இந்த இடத்துல தான் நமக்கு ட்ரோன் கிடைச்சது. இதுக்கு பக்கத்தில் தான் அந்த பங்களாவும் இருந்தது. அப்படின்னா இதுதான் அவங்க இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். வாங்க அங்கே போகலாம். அங்கே போய் பூர்வையும் மற்றவங்களையும் காப்பாற்றி கொண்டு வரணும் நம்ம. வா. வேணாம் சார், நீங்கள் இருங்க. மேகனா, மோஹித், நீங்கள் இங்கேயே இருங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அட என்ன இது? எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எப்படி நடக்கும்? எல்லா சிஸ்டமும் எப்படி ஆஃப் ஆகும்? பங்கஜ்,
பங்கஜ், நம்மள வரவேற்கிறதுக்கு நல்ல ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருந்தாங்க. சார் இவங்க கொல்லணும்னு நினச்சா முதல்ல கொண்டு இருக்கலாமே சார். நம்மளை கொல்லும் போது இவங்க ஃபிலிம் எடுக்க போகிறாங்களா சார்? சார் போயிடு. நான் தான் பங்கஜ். பொறுவி அவுத்துடு சீக்கிரம். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஹா சார். அவங்க எங்க இருக்காங்க? சார் அந்த பக்கம் இருக்காங்க. ஹேய் ஹேய் சார் வா போ. மேகனா, நீயா? வாவ், நாங்கள் எதிரிகளை ஏமாத்திட்டு இருக்கோன்னு ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளும். ஆனால் நாங்கள் எதிரியை கூடவே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை நாங்க பிடிச்சு வச்சிருந்தோமே. சிஐடிஸை பிடிச்சு வைக்க முடியாது. சந்தர்ப்பம் பார்த்து விண்டோஸை உடைச்சேன். அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன். அப்புறம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போனேன். என்னை தேடுறதுக்கு அவங்கள அனுப்பினது நீதானே. அதுக்கப்புறம் நான் அந்த முகமூடி போட்ட ஆளை பார்த்தேன். அவனையும் ஃபாலோ பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சுது. அப்ப அவனை கவனிச்சேன். ஸோ மற்ற ஆஃபீஸர்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி உன்னோட சோனிக் சவுண்டு வந்து அவங்கள மயக்கம் அடைய வச்சுது. சொல்லப்போனா நான் ரொம்ப லக்கி. நான் தள்ளி இருந்தேன். அந்த சவுண்டு என்ன அஃபெக்ட் பண்ணல. அப்பதான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முகமூடிய நான் ஆயுதமாக்கிட்டேன். இறக்கமே இல்லாமல் பல பேரை நீ கொண்டு போட்டிருக்க. உன்னெல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்லிக்காத. இப்போ சொல்லு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண? இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் சார் செஞ்சேன். இந்த வேலைக்காக எனக்கு எவ்வளோ பணம் கிடைச்சதோ அதை நான் 5 வருஷம் வேலை செஞ்சாலும் என்னால் சம்பாதிக்க முடியாது. சரி, அதனால என்ன ஆகிட போகுது? தினமும் எத்தனையோ பேர் சாகுறாங்க. அதில் இவங்களும் சாகட்டுமே. உன் உடம்புக்குள்ள ஒரு நோய் இருக்கிறது உனக்கே தெரியல. உன் கூட இருந்த மற்றவங்கெல்லாம் எங்கம்மா? நான் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவ இல்லை. இன்னும் சொல்லப்போனா நான் என் கையால் யாரையும் கொலை பண்ணல. எனக்கு ஒரு பொம்பளை கோடீஸ்வரி ஆகிறதுக்கான ஆஃபரை கொடுத்தா. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏதோ விசித்திரமான பேராக இருந்தது. ஜூட். ரூட்டா? ரூட்டு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டா? அவ எதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு அவ தான் சொல்லணும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்.